நம்ம பார்க்கக்கூடியது சனி பயிற்சி பலன்கள்ல மிதுன ராசிக்கு. ஓகேயா? சரி, நான் சனி பகவானை பற்றி முதல்ல ஒரு வீடியோ போட்டுட்டேன். ஏன்னா நான் திருப்பி ஒவ்வொரு வீடியோக்காக நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லி. ஓகே, நீங்கள் அதை பார்த்து சனி பகவான் என்ன செய்வாருங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஓகே, சரி, முதல்ல என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? சரி, பார்க்கலாமா? மிதுன ராசி. மிதுன ராசிங்கிற காலச்சக்கரத்துக்கு 3வது வீடு. ஓகே, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் எங்கே வராது? 9ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டுக்கு வராது. அப்போ சனி பயிற்சி இப்போ எப்போ வருது? 2025 மார்ச் தொடங்கி 2027 ஜூன் வரைக்கும் இருக்கு. ஓகே, சரி, இப்போ 8, 9க்கு அதிபதி சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கு வராது. 10ஆம் வீட்டுக்கு வந்தால் என்னங்க? கர்ம சனி சொல்லுவாங்க. அதான் கர்மாங்கிறது என்னது? தொழில். அப்போ சனி பகவானே தொழிலுக்கு காரணம். அவர் 10ஆம் இடத்துக்கு வரார். அப்போ உங்களுக்கு தொழிலில் மேன்மை உண்டா? நிச்சயமா உண்டு. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னது ஒரு எண்ணங்கள் நிறைய மாறிட்டே இருந்திருக்கும். தொழில் மூலமாட்டு, அதாவது தொழிலை மாற்றலாமா, அல்லைன்னா வேலைக்கு போகலாமா, அல்ல வெளிநாடு போகலாமா, இப்படி நிறைய குழப்பத்தில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருப்பீங்க. பொதுவாகவே ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? காலச்சக்கரத்துக்கு 3வது வீடு மிதுனம், அப்படிதானே? அப்போ மிதுனங்கிறது அவங்க எப்பவுமே பிரில்லியன்ட் தான். மேக்சிமம் அவங்களோட 3ஆம் இடத்துல தான் எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், பேராற்றல், தைரியம், வீரியம் எல்லாமே 3ஆம் இடத்துல இருக்கு. அதனால அவங்க ஏற்கனவே அவங்க பிரில்லியன்ட் தான். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? மேக்சிமம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேலையில் ஜாப்ல இருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ தொழில் மூலமாகவே சனி பகவான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அப்போ கொடுக்க ரெடியாக இருக்காங்க. யார் யாருக்கு கொடுப்பாரு? அதாவது அந்த தசா புத்தி நடக்கணுங்க. நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த சனியோட தசாவாம் புத்தியாக வரும்போது நீங்கள் ஒரு தொழிலை நிறுவனம் நடத்துனீங்கன்னா சூப்பராக வரும். ஓகே, பொதுவாகவே மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு சொந்த தொழில் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி? ஏன்னா 7ஆம் இடம் தானே சொந்த தொழில். அது என்னது? பாதக ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ பாதக ஸ்தானமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சொந்த தொழில் செட் ஆகாது. அதே 10ஆம் இடத்துல காலச்சக்கரத்துக்கு அது 12ஆம் வீடு. அப்போ நம்ம எவ்வளோ முதலீடு போட்டாலும் உள்ளுக்கு வாங்கிட்டே தான் இருக்குமே தவிர நம்ம முதலீடு சீக்கிரம் எடுக்க முடியாது. அதனால தான் சொந்த தொழில் மிதுன லக்னக்காரங்க பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்போ யார் பேரில் பண்ணலாம்? அவங்க வீட்டில் யாருக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கோ அவங்க பேரில் தொழில் தொடங்கினா சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்களும் ஏற்கனவே பிரில்லியன்ட் ஆசார். இதில் இருக்க 3 நட்சத்திரத்தையும் பாருங்க. மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம். ஐயா ராகவேந்திரா, ராமானுஜர், ராமர், அற்புதமான ஆளுகள்லாம் அதில் பிறந்திருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த இடமே டாப் லெவல். ஓகே, சரி, இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ 9ஆம் அதிபதி என்ன பாருங்க, எப்படி உங்களுக்கு ஒரு சூட்சமாக சொல்கிறேன். 9ஆம் அதிபதி 10ல். அப்போ இதை பாருங்க, இதுல இருந்து பார்த்தா 2, இதுல இருந்து பார்த்தா 12. அப்போ 2, 12 வேலை செய்வார். அப்போ நீங்க ஒரு பணத்தை போடுறீங்க, ஒரு வேலையை தொடங்குறீங்க, எல்லாம் வெளிநாட்டுக்கு போறீங்க. ஓகேங்களா? இப்படி நீங்க 2, 12 எடுக்கணும். அப்போ பணம் முதலீடா ஆயிட்டு இருக்கு. இப்போ 8ஆம் அதிபதி 10, 8, 10ன்னு சொன்னா பாருங்க 3, இதுல 11. அப்போ ஒரு இடமாற்றம் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? நான் இப்படி உங்களுக்கு அழகா ஒவ்வொரு வாரமா உங்களுக்கு ஒண்ணுனா சொல்லித்தரேன். சரியா? அப்ப இப்போ தொழில் என்ன தொழில் பண்ணலாம்? குல தொழில் பண்ணலாங்க. பரம்பரையா நீங்க செய்துட்டு இருப்பீங்களா? அந்த தொழில் பண்ணலாம். தந்தை செய்திருந்த தொழிலே பண்ணலாம். அதாவது இந்த கடல்ல இருந்து எடுக்கிறோம் இல்லையா, சங்கு, சிப்பி, முத்து, பவளம், இந்த மாதிரி தொழிலாம் செய்யக்கூடியவங்களுக்கு இப்போ அமோக வளர்ச்சி இருக்கும். ஏன்னா இது 12ஆம் இடம் இல்லையா? அப்போ அந்த தொழிலாம் அமோகமா இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு இந்த தொழிலாம் பண்ணலாம் சொல்றேன். எதுவுமே இப்போ நீங்கள் தொழில் மூலமாக உங்களுக்கு ஒரு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உத்தியோகத்தின் மூலமாக ஒரு வழக்கு இருந்தால் அந்த வழக்கு போட்டவர் இறந்துடுவார். ஏன்னா இது கர்மஸ்தானம் சொல்லும்போது ஒரு இறப்பையும் சொல்லும். ஒன்று உங்களுக்கு முக்கியமாக ஒரு சாட்சி சொல்ல வரேன்னு இருப்பார்ல, அவர் இறக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு தொழில் ரீதியாக உள்ள வழக்கு நமக்கு சக்ஸஸ் ஆகணும். அதனால ஒரு இழப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? சரி, என்ன இப்போ பார்வையை பார்க்கலாமா? பார்வை எடுத்துக்கங்க. 10ஆம் இடத்துல அவர் 3ஆம் பார்வையா அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ 3ஆம் பார்வைங்கிறது சனி பகவானுக்கு நல்ல பார்வை இல்லை. அவருக்கு என்னென்ன பார்வையெல்லாம் 3, 7, 10. அப்போ 3ஆம் பார்வை சிறப்பு இல்லை. அவர் 12ஆம் வீட்டையே பார்க்குறாரு. 12ஆம் வீடுங்கிறது என்னது? தூக்கம். அப்போ சரியா தூக்கம் வராது. நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே ஒரு இதாக மோட்ச நிலையை அடையக்கூடிய. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும்?
நீங்கள் முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா நீங்கள் தீர்மானிச்சுக்கணும். ஒரு வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் முதல் சுற்று. அப்போ அவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில், திருமணம் சார்ந்த விஷயத்தை யோசிப்பாங்க. அடுத்த 30லேருந்து 60 வயசு வரைக்கும் அவங்க தொழில் சார்ந்த விஷயத்தை பற்றி சிந்திப்பாங்க. 60லேருந்து 90 வயசு வரைக்கும் அவங்களுடைய கடைசி காலத்தை பற்றி யோசிப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம இந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு மோட்ச நிலையை சிந்திச்சுட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். காலில் அடிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கவனமாக நடந்துட்டேங்க. ஓகே, நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்குது, அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஓகே, சரி. அடுத்தது வந்து 7ஆம் பார்வை அவர் 4ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. அப்போ 4ஆம் வீட்டை பார்க்கும்போது 4ஆம் வீட்டில் இருக்குது வீடு சம்மந்தப்பட்ட இருக்கா? இப்போ நிறைய பேர் வீடு கட்டணும், அதில் வீடு வாங்கணும்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் போட்டாலோ அது ஒரு தடையாக இருக்கலாம், அதனால தாமதமாக இருக்கும். ஓகே, ஏன்னா ஏற்கனவே அது கேது இருக்காரு. கேதுவோட வேலை என்னது? தடை செய்யறது, தாமதம் பண்ணுறது. உடனே தடை செய்வார், நல்லா தாமதிப்பார். ஓகே, அப்போ இப்போ சில பேருக்கு பாருங்க, வீடு கெட்ட ஆரம்பிப்பாங்க, அவங்க வீட்டில் ஒரு கர்மா விடும். அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு கேதுவோட தசா புத்தியை தான் நடந்திருக்கும். அப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் போடுறீங்க, கடைசி அந்த வீட்டை முடிக்கவும் முடியாது, இடத்த வாங்கவும் முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உருவாகிடும். அப்போ நமக்கு நல்ல தசை நடக்கணும். இப்போ சனி பகவானோட சாதகமான ஒரு தசை நடந்துட்டுனா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சனி பகவானுக்கு யாரெல்லாம் பிடிக்காது? கேது பிடிக்காது, சந்திரனை பிடிக்காது, சூரியனை பிடிக்காது, செவ்வாயை பிடிக்காது இல்லையா? அப்போ அந்த மாதிரி தசா புத்திகள் வரும்போது நமக்கு கொஞ்சம் தாமதம் இருக்கும். ஒரு உயர் கல்விக்கு நீங்கள் போகலான் இருப்பீங்க, அது ஒரு பிரேக் ஆகும். அடுத்து நான் இந்த காலேஜுக்கு போகலை சொல்லி அடுத்து ஒரு காலேஜ் சேர்க்கக்கூடிய அது ஒன்றுல தடை, அதில் தாமதம், இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? அடுத்து 10ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. 7ஆம் வீடுங்கிறது என்னது? திருமணத்தை குறிக்கக்கூடியது. ஓகே, அப்போ திருமணங்கிறது கொஞ்சம் தாமதம் ஆகும். எப்போவுமே மிதுன லக்னக்காரன், மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் இருக்க ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இதே பாதகஸ்தானம். ஓகே, அந்த இடத்த 10ஆம் இடத்தை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு மேக்சிமம் இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பொருந்தாத ஜோடியாக நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன மேடம் சொல்கிறீங்க, பொருந்தாத ஜோடி எப்படி மேடம் கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிங்க. பொருந்தாத ஜோடின்னு சொன்னீங்கன்னா அதாவது ஒன்றுல வயசு வித்தியாசம். ஓகே, கணவன் மனைவி சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் இருக்கும்னு தெரியுமா? அப்படி இருக்கும். அதில் என்ன வசதி, பொண்ணு வசதி குறைவாக இருக்கும், மாப்பிள்ளை வசதியாக இருப்பார், அந்த மாதிரி இருக்கும். ஒன்றில் படிப்பில் ஒரு ஆள் படிச்சிருப்பாங்க, ஒரு ஆள் இதாக இருப்பாங்க. ஒன்றில் தோற்றத்தில் கொஞ்சம் குணமாக இருப்பாங்க, அங்கே தெரியாத அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதிரி ஒரு ஜோடி பொருத்தங்களை நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகேயா? சரி, அப்போ 3 பார்வையும் சொல்லிட்டேன், 10ஆம் இடத்துல உள்ள இதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, அப்போ 8ஆம் பாவத்துக்காரங்களை வேலையும் நீங்கள் செய்யலாம். ஓகே, அப்போ என்ன செய்யணும்? வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சில பேருக்கு அங்கேயே ஒரு கர்மா நடக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சிட்டிசன் கிடைக்கணும்னு நினச்சா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே, சில பேருக்கு இங்கே இறந்துருப்பாங்க, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த 2 வருஷத்தில் இருக்கும். அது யாருக்கு? 3ஆம் சுற்று உள்ளவங்களுக்கு. அந்த சுற்று நீங்கள் ஏஜ் பிரகாரம் பார்த்துக்கணும். ஓகேயா? சரி, நாளைக்கு நம்ம கடகராசி சந்திப்போம். நன்றி, வணக்கம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.